சீக்கிரம் எழுந்துருமா வசந்தி. சமையலெல்லாம் நீ தான் செய்யணும், பொறுப்பாக நடந்துக்கன்னு நான் நேற்று தான் சொன்னேன். இன்றைக்கும் பாரு நல்லா தூங்கின்னு இருக்காளா நான் தெரியல, இன்னும் எழுந்துக்கவே இல்லை. இன்னைக்கு அவளை விடவே கூடாது. முதல்ல அவருக்கு காஃபி கொடுத்துட்டு அப்புறமா போய் அவளை எழுப்புவோம். என்னங்க என்னங்க, ஏந்து காஃபி குடிங்க, ஏந்துருங்க. நீ குடிச்சிட்டியாம்மா காஃபி? நீங்க குடிங்க, இதோ போறேன் நான் போட்டு குடிச்சிடுறேன், நீ குடிங்க. நான் உங்ககிட்ட கொஞ்ச நாள் பத்தி சொல்லு. நேற்று என்ன சொன்ன உங்ககிட்ட? நேற்று நீ வந்து என்ன சொன்னேன்னாம்மா, ஒழுங்காக சாப்பிடு, ஏன் நீ வந்து சாப்பிடாம இப்படி ஒல்லியாக கிடக்குற அப்படி சொன்னம்மா. அந்த கதையெல்லாம் நான் கேட்கலம்மா. காலையில் சீக்கிரம் எழுந்து என் கூட வந்து வேலை செய்யன்னு சொன்னேன்னா அதை தான் நான் கேட்டேன். ஐயோ, அம்மா இன்னும் அதை மறக்கலையா? என்னடா இது? எம்மோ நான்லாம் சமையல் செஞ்சால் யாரும்மா சாப்பிடுவா? என்னம்மா நீ பேசின்னு இருக்கிற? எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நீ பேசுமா. அந்த கதைலாம் வேணாம், கிளம்பு வா, என் கூட வா. என்னது இப்போ அக்கா சமைக்க போறாளா? ஐயோ மாமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருமா. உங்ககிட்ட நான் என்ன பேசுறானே, இதுக்கு தானே நீ ஆசைப்படுறமா? இன்னைக்கு அம்மா என்னெல்லாம் செய்ய போறாங்கன்னு தெரியலையே. என்னடி வந்து உட்காந்துக்கிட்டு ஜாலியா ஏந்துடு, எந்த வேலை பார்க்கணும்ல, ஏந்துரு. எம்மோ கொஞ்ச நேரம் உக்காருமோ, என்ன செய்யணும் என்னன்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லுமா. நான் வந்த உடனே ஏந்திரலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்த கிச்சனுக்குள்ளே வந்த உடனே வேலை செய்யக்கூடாது. கொஞ்ச நேரம் உக்காந்து ரெஸ்ட் எடுக்கணும், அதுதான் வழக்கம். சரி அதெல்லாம் விடு, சாப்பாடு செய்யணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்லு. சாப்பாடு செய்யணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் அரிசி இருக்குதா பார்க்கணும். அரிசி இல்லையா, கடைக்கு எடுத்துன்னு போகிற பேக் எங்குதுன்னு தேடணும். அது ஏற்றுட்டு அப்புறம் உங்ககிட்ட காசு வாங்கின்னு போய் அரிசி வாங்கின்னு வரணும். அரிசியெல்லாம் இருக்குது வீட்டில், எப்படி செய்யணும் அதை மட்டும் சொல்லுமா நீ. நான் சொல்லலாம் மாட்டேம்மா, நான் செஞ்சே காட்டுறேம்மா, வாமா. சரிம்மா, நீ வந்து அந்த ஜிங்கில் சாமான் இருக்குது, கொஞ்சம் சாமானத்தை மட்டும் கழுவிட்டு முட்டை மட்டும் கொஞ்சம் வேக வச்சுனரு. நான் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். அம்மா வெளியே போயிட்டாவோ, கொஞ்ச நேரம் உட்காரலாமா நம்ம? வேணாம், சொல்கிற வேலையும் செஞ்சுருவோம், அப்போ தான் நம்மளுக்கு சோறு கிடைக்கும். முட்டை எடுத்து வச்சாச்சு, அம்மா சொன்ன மாதிரி அடுப்பில் முட்டை எடுத்து வச்சாச்சு. இங்கே தான் எங்கேயோ சர்க்கரை வச்சுருந்தாங்களே அம்மா, கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம். ஏய் சர்க்கரை எங்கே இருக்கிற நீ? சர்க்கரை இன்னைக்கிற சர்க்கரை எங்கே இருக்கிற சர்க்கரை? ஏய் என்னடி பண்ணுற? அம்மா நீ சொன்ன மாதிரி முட்டை வச்சுட்டு மாறுமா. அடி பாவி, முட்டையை என்னடி இப்படியே வச்சிருக்க? குண்டல தாண்டி மாற்றி வைக்கணும், அப்படியே வச்சிருக்கேடி. என்னடி உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னதுக்கு கடவுளே. உன்னை ஒரு வேலை சொன்னல, அதுக்கு எனக்கு தேவைதான் இதெல்லாம். இப்போது மாட்டுனா மட்டனு, சிக்கனாக்கா சிக்கனு, எஸ்கே. பொறுமையாக அப்படியே வெளியே போயிடுவோம் நம்ம.